மருந்தை கொடுக்கிறீர்களா? இது ஆங்கிலேயர்களின் மருந்து அல்ல, இது நமது வைத்தியர் கொடுத்த மருந்து எனது அறையில் இருக்கிறதப்பா. நான் வேறு என்ன செய்வேன்? தாமோதர் கஷ்டப்படுவதை என்னால் காண இயலவில்லை. நான் அவனுடைய தாத்தா. நான் அவனது தாய். இதை அரண்மனைக்கு யார் எடுத்து வந்தது? யார்? நான் தான். இளவரசர் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. நீயா? ஏன் லட்டி? எதற்காக எடுத்து வந்தாய்? மனு, இந்த மருந்தை வாங்கி வரச் சொல்லி லட்டியை அனுப்பியது நான் தான். அப்பா, இதை தாங்களா? ஆம், நான் தான். நான் எனது மகனுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரப்பா. ஆனால் இந்த ஆங்கிலேயர்களின் மருந்தை நம்பி அவனை இழக்க நான் ஒருபோதும் தயாராக இல்லை. ஏனென்றால் இதில் உனக்கு சந்தேகம் இருக்கிறது. இப்படியே சென்றால் இன்னும் சிறிது நாட்களில் நீ இந்த மூர்ப்பந்தையே சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவாய். என்ன கூறுகிறீர்கள்? நிறுத்து. நீ எடுக்கும் எல்லா முடிவும் சரியான முடிவுதான் என்று தவறாக எண்ணாதே. உனது பேச்சை நான் கேட்க மாட்டேன். ஜான்சியின் இளவரசன் இவ்வாறு கஷ்டப்படுவதை என்னால் காண இயலாது. மருந்தை எடுத்து வா. லட்டி மருந்தை எடுக்க மாட்டாள். நானே செல்கிறேன். என் அனுமதியின்றி தாமோதருக்கு எந்த மருந்தும் அளிக்க கூடாது. அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் நான் தான் அவன் தாய். அவனுக்கு எந்த மருந்தை எப்பொழுது அளிக்க வேண்டும் என்று நான் தான் முடிவெடுப்பேன். அரசவையில் தங்களுக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். அனைவரும் வந்து விட்டார்களா? ஆம். அரண்மனையில் அனைவரும் வந்து சேரவில்லை. மகாராணி லக்ஷ்மி பாய் அரசபைக்கு அனைவரையும் வருமாறு கூறியிருக்கிறாள். என் அனுமதியின்றி தாமோதருக்கு எந்த மருந்தும் அளிக்க கூடாது. அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. உங்கள் அனைவரிடமும் காகிதமும் எழுதுகோலும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குழப்பமாக உள்ளதா? இதுவரை இந்த லக்ஷ்மி பாய் ஜான்சிக்காக செய்த அனைத்தும் ஜான்சியின் நலனுக்காகத்தானா இல்லையா என்று உங்கள் கருத்துக்களை இந்த காகிதத்தில் வெளிப்படையாக எழுதுங்கள். எனக்கு உங்கள் கருத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லை. இந்த மடலில் உள்ள கையெழுத்து யாருடன் ஒத்து போகிறது என்று எனக்கு இப்பொழுதே தெரிய வேண்டும். மகாராணி அவர்களே, இவள் எதையும் எழுதவில்லை. நான் என்ன பண்ணட்டும் மகாராணி? எனக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே. இவ்வாறு அனைவரையுமே சந்தேகிப்பதை விட ராவ் துலாஜுவை கைது செய்வது என்பதே சரி. மகாராணியாரே, இதில் யாருடைய கையொப்பமும் தாங்கள் அளித்துள்ள மடலோடு ஒத்துப்போகவில்லை. இவன் வேறு ஒருவரை எழுத வைத்திருப்பான். அவ்வாறு நான் மட்டும் எதற்காக செய்திருக்க வேண்டும்? இங்கிருக்கும் யார் வேண்டுமானாலும் அதை செய்திருக்கலாம் அல்லவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜமுத்திரை நமது... நீங்கள் எதை கூற விரும்பினாலும் தயக்கமின்றி கூறலாம். நமது முக்கிய மந்திரி ஸ்ரீமன் மோர்பந்த் அவர்களிடம் தானே உள்ளது. ராவ் துலாஜு கூறியது முற்றிலும் உண்மை. நமது ராஜ்யத்தின் ராஜமுத்திரை உங்களிடம் தானே இருக்கிறது. தாமோதர், ஐயா, உங்க மடல் அங்கதான் எங்கேயோ விழுந்தது. ஆனால் இந்த மடல் நான் எழுதியது அல்ல. ஏனென்றால் நான் எழுதிய மடலை இளவரசர் தாமோதர் எனது அறையில் இருந்து எடுத்துச் சென்றார். மகாராணி அவர்களே, மூர்பந்த் அவர்கள் கூறுவதும் உண்மையாக இருக்கலாம். அப்படியென்றால் இந்த காரியத்தை செய்திருப்பது வேறு எவரும் அல்ல, இதை செய்தது இந்த லட்டி. இதில் லட்டிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எவ்வாறு இவ்வளவு உறுதியாக இதை கூறுகிறீர்கள் தாங்கள்? இவள் என்னிடம் கூறவில்லை என்றால் கொலை செய்தது ஆங்கிலேயர்கள் தான் என்று எனக்கு தெரியாமல் போயிருக்கும். அனுமதியின்றி இவள் ஏன் அரண்மனையை விட்டு வெளியில் சென்றார்? அதற்கும் காரணம் இருக்கிறது. என் தந்தை ஆங்கிலேயர்களின் மருந்தை வாங்கி வரை இவளை அனுப்பி இருக்கிறார். தாங்கள் என்னை சந்தேகிக்கிறீர்களா? சந்தர்ப்பம் வரும்பொழுது இந்த அரண்மனையில் எவரை வேண்டுமானாலும் சந்தேகிக்கலாம். இப்பொழுதும் நம் அரண்மனையில் ஒரு நம்பிக்கை துரோகி இருக்கிறான். அவன் தான் ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்கிறான். ஆனால் அவன் யாராக இருந்தாலும் அவனை நான் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். Honorable Queen Victoria கிட்ட இருந்து வர வேண்டிய ஆர்டர்ஸ் வந்துருச்சு. லக்ஷ்மி பாய உயிரோட ஒப்பனமாவோ பிடிக்க சொல்லிருக்காங்க. ஒரு பக்கம் குவீன் ஆஃப் இங்கிலாண்டோட ஆர்டர், இன்னொரு பக்கம் குவீன் ஆஃப் ஜான்சியோட அரண்மனையில நம்மளோட உளவாளி. உனக்கு சொந்தமானவனே உனக்கு வலியை ஏற்படுத்துவான். God can only save you now. ராணி லக்ஷ்மி பாய். நாம நினைச்சதை சாதிச்சிட்டோம். இன்னும் நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஜான்சியிலிருந்து ராணி லக்ஷ்மி பாயை வெளியே அனுப்புறது ரொம்ப சுலபமா போயிடும். அதோட நம்மளை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க.